The topic with வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டோமா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3 நாட்களாக நம்ம பதிவுகள் எதுவும் போடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறு நாங்கள் கேன்சர் வியாதிக்கான இலவச மருந்துகள் கொடுக்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான வேலைகளாக இருந்து விட்டோம். இன்றைக்கி நம்ம மறுபடியும் பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளோட காணொலியை பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய முறைகள் இருக்குது. பண்டைய காலங்களில் இருந்து நிறைய முறைகள், தியான முறைகள், யோக முறைகள், சரிங்களா, சித்தி பெறுவது எப்படி, இது மாதிரி நிறைய விஷயங்கள், மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள், இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம மருத்துவத்தோட ரிலேட்டான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா, நம்ம பிரபஞ்சத்தோட பரிசுத்தமாக இருந்தாக்கா கனெக்ட் ஆகலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனோட தொடர்ச்சியாக நம்ம கனெக்ட் ஆகிட்டோமா இல்லையா, ஒரு சிலர் ஒரு 6 மாதங்கள் இல்லை 1 வருஷங்கள் 5 வருஷங்கள் இந்த பயிற்சியில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியறது கிடையாது. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெகு நாட்களாக அவங்க வாழ்க்கையோட ஒரு கால் பகுதியை டோட்டலாக இதுக்குள்ளே பயணம் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம வாழ்க்கையை இவ்வளோ நாள் வாழவில்லை அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு சில டைமில் வரும். சரியா, ஏன்னா நம்ம முழுக்க மனித வாழ்க்கையை நிரந்தரமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறத பற்றி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, நிறைய பேர் கேட்கலாம், நாங்கள் தியான கலைகள் யோக கலைகளுக்குள்ளே போகிறதே கடவுளாக தான். சரிங்களா, நம்ம ஜீவனை ஆத்ம சக்தியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் நீங்கள் கேட்கலாம். பட் நம்ம அதுக்கான எந்த வகையான விஷயங்களும் நம்ம பேச போகிறதில்ல. மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை, மனசில் இருக்கக்கூடிய தீரா ஆசைகளை, துன்பங்களை, துயரங்களை துடைக்கிறதுக்காக மட்டும்தான் மருத்துவ ரீதியாக இதுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். சரியா, அதன் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னாக்கா, நீங்கள் 1 மாதத்தில் கூட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனதை புரிஞ்சிக்க முடியும். இல்லை 1 வருஷம் 6 மாதம் அவங்களோட முயற்சிக்கு ஏற்றவாறு அந்த கால அவகாசமானது கண்டிப்பாக எடுத்துக்கும். சரியா, அப்படி இருக்கிறச்ச நீங்கள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்? எல்லாருக்கும் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இந்த யோகா பயிற்சி வகுப்புகளை கலந்துக்கிறவங்க மட்டும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த விஷயமா சில வேறுபாடுகள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா, ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது இது எனக்கு நடக்கலையே, இது நடக்குமா, நாளைக்கு இந்த வேலையை செய்யலாமா, வீட்டில் ஏதாச்சும் ஒரு கூடி பேசிக்கிட்டு இருக்கிற போது வீட்டில் கவுளி சத்தம் கேட்கும். சரியா, ஃபோன் அடிக்குது, இல்லை வால் கிளாக் அடிக்குது, அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். ஏன்னா அது அந்த டைமில் அடித்தே தீரும், வேறு வழி கிடையாது. ஆனால் கவுளி சத்தம்ன்றது ஒரு பிரபஞ்ச சக்தியோட கனெக்டான ஒரு உயிர். சரியா, அதனால தான் மகாபலிபுரத்தில் அவ்வளோ விமர்சையாக பிரம்மாண்டமாக அதை வச்சு நம்ம இருக்கிறோம். நம்மளோட பண்டை காலங்கள்லேருந்து உணவுகளில் அது விழுந்த ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதை நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக நம்ம பாவிக்கிறோம். சரியா, அப்படி இருக்கிறச்ச அந்த பல்லியானது அதனோட கன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி தொடர்ச்சியாக நடக்குது, ஓரிரு முறைகள் இல்லை, எப்பயுமே நம்ம பேசும்போதெல்லாம் சில விஷயங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்க. சரியா, இதை விட ஸ்ட்ராங்காக நீங்கள் இன்னொரு செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. சரிங்களா, இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை நீங்கள் உணர முடியும், வேறவங்களால் உணர முடியாது. இதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கான ஆன்சர் கிடையாது. மழை ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஓடி போகிறீங்க. சரிங்களா, நடக்காமல், சரியா, ஓடி போகிறீங்க அல்லது கொடை பிடிக்கிறீங்க அல்லது
நீங்கள் மனசில் வந்து கடவுளை வேண்டுறீங்க, கொஞ்ச நேரம் மழை நிற்கக்கூடாதா, நான் வந்து இந்த பயணத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டும் போது மழை உங்களுக்கு செவி சாய்த்தது அப்படின்னு சொன்னாக்கா, மழையானது உங்களுக்கு இடைவேளை கொடுக்குது, ஸ்பேஸ் கொடுக்குது, அந்த ஜேர்னி டைமுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்க, பஞ்சபூத தத்துவத்தோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. சரியா? அப்படி இல்லை, நீங்கள் ஓடுனாலும் மழை பெய்யுது, வேண்டுனாலும் மழை பெய்யுது, நின்னாலும் மழை பெய்யுது, எப்படி பண்ணாலும் வர்ண பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மேலும் முயற்சிக்கணும். சரிங்களா? பிரபஞ்ச சக்தியோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லை. இது ரொம்ப 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 கூர்மையான விஷயங்க. இது வந்து நீங்கள் அனுபவத்தில் இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், அதர்வைஸ் கண்டிப்பாக உங்களால் இதை உணர முடியாது. சரியா? அடுத்தபடியான விஷயம், செருப்பு காலணி இல்லாமல் நம்ம வெயிலில் கூட நடந்து போக முடியும். சிலரால் வந்து வெயிலில் கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவங்க பிரபஞ்ச சக்தியோடு இல்லை. காலணி இல்லாமல் வெயிலில் கூட, சுடுற வெயிலில் கூட நம்மளால் நடக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அவங்க உடம்புல பஞ்சபூத தத்துவம் அருமையாக செயல்பாட்டில் இருக்குது. சரியா? அக்னி தெய்வமான பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு, வெப்பமான விஷயம் வந்து உங்கள் உடம்புல அருமையான செயல்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களால சுடுற வெயிலில் கூட மிதமாக நடந்து செல்ல முடியும் காலணி இல்லாமல். சரியா? இதுக்கு அப்புறமான ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளவு வெயிலாக இருந்தாலும், எவ்வளவு காற்றாக இருந்தாலும், எவ்வளவு மழை, என்ன அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் என்ன ஒரு பிரளயமே நடந்தால் கூட அதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. நீங்கள் அதை பற்றி ஒரு பயப்படலை. சரிங்களா? ஒரு எந்த விதமான பயமும் உங்கள் அடி மனசில் தோணலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்க. ஓகேவா? யானைகளை எங்கே பார்த்தாலும், யானை முகத்தானை எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் அவங்க ஆசீர்வதிக்க மறுத்தாங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தோடு இல்லை. அல்லது அவங்க பாகன் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க அவங்கள அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னாலும் இல்லை. சரிங்களா? ஆசீர்வாதம் பண்ண அவங்க வந்து அவங்களோட யானை முகத்தனுக்கு கட்டளை இட்டாருன்னா, அவங்க உங்களை ஆசீர்வாதம் செய்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தோட நிறைந்து இருக்கிறீங்க, பிரபஞ்ச சக்தியோட பக்கா கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்க. சரியா? இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு டெஸ்டிங் மெத்தட். இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற நோக்கத்தில் பண்ணலாம். இருப்பினும் நீங்கள் எதர்ச்சியாகவே இதை நடைமுறையில் முடிந்த பிறகு யோசித்து பாருங்கள். சரிங்களா? இது போல் எப்பாச்சும் நடந்திருக்கா அப்படின்றது யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்திருந்தால் நீங்கள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்க. உங்களால் எந்த வகையான யோக கலைகளாக இருந்தாலும் 64 ஆயக்கலைகளில் நீங்கள் எதை முயற்சித்தாலும் உங்களுக்கு கரெக்டான முறையில் முயற்சிக்கும் வகையில் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும் பிரபஞ்சத்துக்குள்ளே. சரியா? இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இந்த பூமியில் இருக்கிறத முதல் முறையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட இது அத்தனையும் அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா நாங்கள் மருந்துகளை பறிக்கும் போதும், சித்தர் பெருமான்களுக்கு வணக்கத்தை சொல்லும் போதும், அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் போதும் நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாமே உணர்ந்திருக்கோம். சரிங்களா? அவர்களோட முக்கியமான குறிப்புகளில் ஓகேவா இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? அதில் இருக்கிறது அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணலைன்னா கூட அவங்க சொல்லியிருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அத்தனையுமே அற்புதமாக நடக்கும். பயிற்சி வகுப்புகளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அல்லது ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஃபோனில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் ஏதாச்சும் வேறுபாடான கருத்துக்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா அதை கிளாரிஃபை பண்ணிக்க தயங்காதீங்க. சரிங்களா? தெய்வ சக்தி தான் மருத்துவத்தில் மகத்துவமான சக்தி.
அதாவது ஆன்மீக சக்தி. சரிங்களா? அந்த வழியில் போகும்போது தான் நமக்கு இந்த கலைகள் அத்தனையுமே தொடர்ச்சியாக மனித வாழ்க்கையில் புழங்கிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். இது அழிந்து போகக்கூடாது. இது அழிந்து போச்சுன்னு சொன்னாக்கா அடுத்து வரும் சந்ததியினரை நம்மளால் மருத்துவமனையில் வச்சு மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சரிங்களா? அவங்களுக்கு நம்மளாக எந்த ஒரு செல்ஃப் ரெமடியோ இல்லை ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை முறைகளோ சொல்லி கொடுக்க முடியாது. அதனால் இது எல்லாமே பேசிக்கான விஷயம். வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு, நீங்கள் உங்ககிட்ட பிறக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. இதில் தப்பு எதுவுமே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சிலர் 90 வயசானாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக ஒரு அபூர்வமான விஷயமா இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தினசரி ஏதாச்சும் ஒரு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். ஏதாச்சும் ஒரு செடிக்கு தினசரி தண்ணி ஊற்றுங்க. சரியா? நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி. ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.